18 தர்பார் வந்துட்டாயா. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு அருமையா உக்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஏன் ஆமாம் இது கார்த்திகை மாசம்ல எல்லாரும் மாலை போட்டு கோயிலுக்கு போவாங்களான்னு நினைக்கலா கண்டிப்பாக அப்படித்தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கோம் தர்பாரில். ஏன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்ரா. அதுக்கு நாம் தர்பாருக்குள்ளே போகணும்ரா. வாங்க போவோம். அன்பில் மகேஷ் பொய்யும் மொழி, பொய்யா மொழி இல்லை. எடப்பாடியார் கூட ஒரு நாளைக்கு பார்த்தா இல்லைங்கிறாரு, ஒரு நாளைக்கு பார்த்தா தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்கிறாரு. விஜய் கட்சி ஒன்றும் பெரிய மாறுதலை உருவாக்கும்னு எனக்கு தோணாது. எல்லாரும் இந்த சினிமா நடிகர்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ராம் சரண் இருக்கார்ல, அவர் ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. மக்கள்லாம் அவரை பயபக்தியோட பார்த்துருக்காங்க. என்ன கோயிலுக்கு போயிருக்காருன்னு பார்த்தீங்களா? வாங்க அதை பார்த்துருவோம். நம்ம யாராவது நம்ம டிஸ்பிளே தானீங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சந்தையில் கூட்டம்னா கூட்டம், ஏகத்துக்கும் கூட்டம். என்ன காய்கறி வாங்கி சமைச்சு சாப்பிடுவான்னு பார்த்தா பாக்கெட்டா வித்துருக்காங்க. ஒரு வேளை சால்னாவா இருக்குன்னு பார்த்தா சாராயம்யா. அடுத்ததான் நாம நேரம் பொடி நடையா கிருஷ்ணகிரிக்கு வர அங்க இந்த கேமராலாம் வச்சிருக்காங்க. ஏதோ ஷூட்டிங் இருக்கு போலுக்கு. மக்கள் நாயகன் இல்லை வேற யாராவது வந்து நடிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் வேடிக்கை பார்க்க வந்து கேட்டா இது சினிமா ஷூட்டிங்க்கு வச்ச கேமரா இல்லை, யானைகளுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு வச்ச கேமரான்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி சடக்குன்னு அந்த கேமராவை எடுத்து எத்தனை யானை வந்திருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா ஒரு 300 யானை வந்திருக்குங்க. நம்ம அட்மினை வச்சு அலப்பறையை கொடுக்குறா நம்ம அண்ணாச்சி வந்தாங்க. ஏன் எதுக்கு நீங்கள் கஸ்தூரியை கைது பண்ணிய? நீங்கள் இவர் தம்பியை கைது பண்ணிடா, இந்த அவர் மச்சானை கைது பண்ணிடா, இந்த அவங்க இது பண்ணாங்களே அதை பண்ணிடா, எதுக்கு நீங்கள் கஸ்தூரியை கைது பண்ணிய அப்படின்னு தாய் குலத்துக்கு ஆதரவா அண்ணாச்சி பொங்கிட்டார்லா. ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுது சவுக்கு சங்கர் கையை உடைச்சது சிறைத்துறை காவல்துறை. சவுக்கு சங்கர் ரொம்ப மோசமான நபர் தான். என்னை பற்றியே அவதூறு பரப்புனவர், ஆதாரம்லாம் பேசுகிற ஆள் தான். ஆனால் அதுக்காக ஜெயிலில் வச்சு கையை உடிக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. அது மனித உரிமை மீறல், காட்டு மிராண்டித்தனம். அந்த மாதிரி கஸ்தூரி அவர்களுடைய உயிருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் ஏற்படுத்துகின்ற விதத்தில் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே நீதிமன்றம் தான் அவருக்கு முழுமையான பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இப்படி கஸ்தூரிக்காக பொங்குனவர் இப்போ மொழிக்காக பொங்குதார். என்னன்னா, ஏயா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, நீங்க உங்க பையனை 3வது மொழி பிரெஞ்சு கத்துக்கிறதுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா தமிழை மட்டும்தான் போதும், மற்ற மொழியில வேணாம்னு போராட்டம் பண்ணுதிய. நீங்க மட்டும் இப்படி பண்ணுதீட, இது நியாயமா அப்படின்னு மக்கள் மனசுல பதிகிற மாதிரி பேசியிருக்கார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார். யாரு அவர் பேர் என்ன? மகேஷ். அன்பில் மகேஷ் பொய்யும் மொழி, பொய்யா மொழி இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் தான் படிக்கணும், எங்களோட கொள்கை இருமொழி கொள்கைன்னு. ஏழை விவசாயி, ஏழை தொழிலாளி தமிழ், அவங்க குழந்தை 3வது மொழி படிக்கப்படாதுன்னு நான் கேட்குறேன். அன்பில் பொய்யா மொழியினுடைய மகன் தமிழே படிக்கலையே, பிரெஞ்சு தானே படிச்சிருக்காரு. நீங்கள் எல்லாம் தமிழ் விரோதி இல்லை, தமிழ் மொழிக்கு விரோதி, தமிழ் இனத்துக்கு விரோதி, தமிழகத்துக்கு விரோதி. உங்க மகன் வேற மொழி படிப்பானா? வெக்கமா இல்லையா? மார்க்சிஸ்ட்ல இருந்து ஒரு ஐயா வந்தாங்க.
நீங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருங்க, ஆனா உங்க செயல்பாடு எல்லாம் அதிமுகவை நோக்கியே இருக்கு, அவங்க செயல்பாடு உங்களை நோக்கியே இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவோளுக்கு 2026 எலெக்ஷனுக்காக. அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிய. இருங்க நாங்களும் பொறுக்க வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு லேசா குத்தி விட்டுருக்காரு. அதிமுகவும் பாஜகவும் நெருங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உடன்பாடு ஏற்பட்டு, என்னதான் அவங்க உடன்பாடு ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுடைய தலைவர்கள் மாறி மாறி சொன்னாலும் அதுக்கு நோக்கி இன்னைக்கு நகர்வதுங்கிற மாதிரி தான் தெரியுது. எடப்பாடியார் கூட ஒரு நாளைக்கு பார்த்தா இல்லைங்கிறாரு, ஒரு நாளைக்கு பார்த்தா தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ணுவோன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான நிலைமை என்பது தான் இருக்குது. சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சி இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்த பயணம் தொடருது. அப்படி தொடருதுன்னு சொல்கிற அதே நேரத்தில் அதில் உறுதியாக நாங்கள் தொடருவோம். 2026 அந்த தேர்தலில் இந்த அணி வெற்றி பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஐயாவுக்கிட்டே செய்தியாளர்கள்லாம் போய் மைக்கை நீட்டிக்கிட்டு ஐயா புது கட்சி ஆரம்பிச்சவரு கூட்டணி அமைச்சு முதல்வர் ஆயிடுவாரு, ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்னு பேசாகலை அப்படின்னு கேட்டா கொஞ்சம் லேச கோபம் வந்திருக்கும் போல் இருக்கு. அதை லேச உள்ள வச்சுக்கிட்டு அவரோட 6 கூட்டணி சேருவா, அவர் எங்க ஜெயிக்க, அட போங்க ஐயா நீங்க அப்படின்னு விரக்தியை விதைச்சு விட்டார். ஆரம்பிக்கிற போது பெருசாக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவருடைய தோற்றம் அவருடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இல்லை என்பதுதான் கடந்த காலத்தில் தோன்றியிருக்கிற பல கட்சிகளுடைய அனுபவம் அப்படி தான் சொல்லுது. அதிலிருந்து விஜய் கட்சி ஒன்றும் பெரிய மாறுதலை உருவாக்கும்னு எனக்கு தோணலை. ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டதுனாலேயே அந்த கட்சியை நோக்கி எல்லாரும் போய் கூட்டணி சேர்ந்துருவாங்கங்கிறது என்ன முகாந்திரம் இருக்குது? அப்படி ஒன்றும் இல்லையே. வேறு எந்த ஒரு கட்சியும் நாங்கள் போய் தாவாக்காவோட கூட்டணி சேருவோம்னு அப்படி ஒன்றும் இது வரைக்கும் அறிவிக்கலையே. பல பேரும் அறிவிக்கிறது நாங்கள் கூட்டணியில் சேர மாட்டோம்னு தான் அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய அவர் கூட்டணி அமைச்சிருவார், அந்த கூட்டணியில் அதனால் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு பெற்றுலாம் சொல்ல முடியாது. இந்த புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா கசமுச்சா காங்கிரஸுக்குள்ள என்னன்னு பார்த்தா முதலமைச்சர் ஐயா இருக்காங்கண்டா, அவங்க இந்த லாட்ரிக்காரர்களுக்கு எப்படியாவது சீட்டை வாங்கி கொடுத்து போடணும், அதை வச்சு நம்ம லேச டெவலப் ஆகிக்கலாம்னு யோசிப்பா ஓல் இருக்கு. இதை இவங்க எதுக்காக, யாரு நம்ம வைத்திலிங்க ஐயா எதுக்காக எதிர்த்து நீ ஆட்டுக்கு அவரை கூட்டியாருவே, அப்புறம் லாட்ரிக்கு திறந்து விடுவிய, அப்புறம் இந்த அதை பண்ணி விடுவிய, மக்களெல்லாம் இதென்ன ஆகுறது, அவங்களுடைய நினைப்பெல்லாம் லாட்ரியில் போயிருமே அப்படின்னு வெசனப்பட்டு வெங்கப்பட்டு லொங்கப்பட்டு அவரோட சண்டைக்கு போனதான் மிச்சம். ரங்கசாமியும் லாட்ரி சீட்டுக்கு அடிமையாகிவிட்டார். இதுதான் உண்மை. போதைப் பொருள் அரசு, மதுபான தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அரசு, இந்த மாதிரி தான் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு லாட்ரி சீட்டு, நாளைக்கு கேசினோ கப்பலில் வரும், தரையில் வரும், கடையில் வரும், வீதியில் வரும், வீட்டுக்கு வீடு கேபரேன்னுவா. இதுதான் வரக்கூடிய நிலைப்பாடு. இந்த மாதிரி சீரழிவு இருந்தும் ரங்கசாமி அவர்கள் அந்த நாற்காலியிலே அமர வேண்டுமா என்பதுதான் கேள்வி. அவர் கும்பிடுற அந்த சாமியை அதை ஏற்றுக்குமான்னு கேள்வி. அந்த சாமி அதை ஒத்துக்குதான்னு கேளுங்க. உசாரில் உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கு. என்னையா வெள்ளையா இருக்குன்னு கேட்டால் பனின்னாங்க, சரி பனி. அப்புறம் வெள்ளையா அப்படின்னு கேட்டால் புகைனாங்க, என்னையா புகை, ஆமாம் புகை. என்னையா பனியா புகையான்னு கேட்டால் ஏன் ரெண்டும் தாயா அப்படின்னு சொல்ல, கடைசியில் அங்கே இருக்கவெல்லாம் சிரமப்பட்டு வண்டியை ஓட்டி ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிக்க ரொம்ப கலவரம் ஆகி போச்சு. ஒரு 2-3 பேருக்கு அதில் பெரிய விபத்தும் ஆகி போச்சு. திருப்பூரில் பாருங்க, பள்ளிக்கூடத்துக்குள்ள போடணும்னு நினைக்கிறதுக்குள்ள படிக்கட்டில் தொங்கிட்டு போனால் படிப்பு எப்படி வரும்னு எல்லாரும் சத்தம் போடுதாங்க. உள்ள ஏறி போங்கப்பா.
இல்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது ராஜஸ்தான்ல கேட்டிருக்கு. அவர் व्यसனப்பட்டு போய் சரியா என் தம்பி நீயும் கரடியா கத்துத, நான் பேசாம நீ சொன்ன மாதிரி கேட்கும் சொல்லி ஒரு அண்டில ஏறி உக்காந்து போயிட்டாரு. அப்பா நம்ம சொல்லுறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குப்பா அப்படின்னு நினைச்சா, ஏய் அது ஏன் வண்டிடா திருடிட்டு போறான்டா அப்படின்னு என்னைய பார்த்து கேட்காரு அவரு. ஏயா நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? பாருங்க, எது எப்போ நடக்கும்னு கணிக்கவே முடியல. குஜராத்தில் ஒருத்தர் சாமி கும்பிட்டுருக்காரு, அப்படியே சுற்றி சுற்றி கும்பிட்டுருப்பாரு. அவளுக்கு பயபக்தியோட திடீர்னு பொத்தடின்னு மயங்கி விழுந்துட்டாரு. எல்லாரும் நினைச்சிருக்காங்க கீழே அங்க பிரச்சனை போட்டு விழுந்துருக்காரு நினைச்சிருக்காரு. கடைசியில் பார்த்தா மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் சுற்றி இருக்க பூரா இந்த சிபிஆர் பண்ண பார்த்துருக்காங்க, ஆனால் காப்பாற்ற முடியல. உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கிடுங்க. நீங்கள் வாட்டுக்கு கண்டதை சாப்பிட்டு கண்ட நேரத்தில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்காது. என்ன ஒரு பேங்க் இருக்குங்க. அந்த பேங்கில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மாமார்கள்லாம் போயிருக்காங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு சரி சும்மா நம்ம இருக்கமே, புருஷமாருக்கு கொஞ்சம் உதவி செய்வோம், அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வோம் சொல்லி சுயதொழில் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது கடன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வாங்கிட்டு போயிருக்காங்க. உள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பார்களுக்கு 4 பேர் சேர்ந்தா பேசுவாங்கல்ல. பேசின உடனே அங்கே உள்ளே இருந்த அதிகாரிக்கு கோவம் வந்துருக்கு. ஐய் என்னங்க உட்காந்து கயமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொண்டு விடுவேன் தொலைச்சு விடுவேன், ஆமையும் சோடி போங்க, ஒருத்தர் கொள்ளான்னு கிடையாது ஒன்று கிடையாதுன்னு ஒருமையில பேசி மிரட்டிருக்காரு. ஐயா பேங்க் அதிகாரி, அவங்க தான் உங்கள் வாடிக்கையாளர்கள் தான் தெய்வம், அவங்கள நீங்கள் இப்படி விரட்டி அடிச்சுன்னா அப்புறம் எங்கிட்டு கூட்டி நீங்கள் வேலை வாப்பிய? சேலத்தில் ஒரு தம்பி நல்ல ஜிம் மாஸ்டர், எல்லாருக்கும் பயிற்சி கொடுப்பார் போல் இருக்கு. அவர் பயிற்சி கொடுக்கும் போதே அதை செஞ்சு பார்ப்பார்ல, அந்த பயிற்சியை போதுமானதா அவருக்கு பத்தல போலுக்கு கூட கொஞ்சம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் அப்படியே இறந்து போனார். அதனால உடற்பயிற்சியும் என்ன செய்யணும், நீங்கள் அளவோட அதே நேரத்தில் கவனத்தோட செய்யணும், அது ரொம்ப முக்கியம். இப்படி இந்த ஜிம் மாஸ்டருக்கு ஆகி போன உடனே மனசு ரொம்ப வலிச்சது. சரி இதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சதில் மக்கள்கிட்ட கேட்டுருவோமே அப்படின்னு போய் மக்கள்கிட்ட கேட்டோம். ஏன் இந்த மாதிரி ஜிம்மில் போய் வெயிட்டை தூக்கி இப்படி பண்ணலாமா, இல்லை உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடை இது பண்ணலாமா, என்ன செய்யலாம் சொல்லுங்க 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 அப்படின்னு கேட்டோம். இருங்க ஏன் பதட்டப்படுதே, நாங்கள் சொல்லுவோம்ல அப்படின்னு கடகடன்னு சொல்லுதாக நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறதும் ரொம்ப தப்பு தான். ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறது, வே ப்ரோட்டீன் எடுக்கிறது, எக்ஸஸ் வே ப்ரோட்டீன்லாம் எடுத்தால் அது ஒரு இஷ்யூ தான். ஸோ நம்ம வந்து டெய்லியும் ப்ராப்பராக நம்ம ஸ்லீப் சைக்கிளும் ப்ளஸ் ஃபுட்டும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணாவே போதும். ஜிம்மு போய் தான் நம்ம ஃபிட்னஸ் ஆகணுங்கிறது இல்லை. இங்கே யாரும் ரித்திக் ரோஷன் மாதிரி எல்லாம் ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை. நம்ம வந்துட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு காலையில் நேரங்காலமாக நினச்சி சாப்பிட்டு ஏதாவது தோட்டம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உடம்பு ஏறிடும். பணம் இருக்கிறவங்க
உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஜிம்முக்கு போகிறாங்க. பணம் இல்லாதவங்க உழைச்சி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்க. காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி வரலையும் வாக்கிங் போகலாம், கடைக்கு போகலாம், பால் வாங்க போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், காய்கறி வாங்க போகலாம், எல்லாமே போய் வரலாம். வாக்கிங் உடம்பு நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாத நம்ம உடம்பு நம்மளே ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். கொலஸ்ட்ரால் இல்லாத ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்காது. அதனால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தேவையில்லாத ஃபேட்டை நம்ம கண்டிப்பாக குறைக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா பிபி இல்லை, சுகர் இல்லை, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட தினசரி வீட்டு வேலையில் கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம உடல் நம்ம தேவையான எக்ஸசைஸ் மட்டும் பண்ணவே நம்ம உடல் நல்லா ஆரோக்கியம் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் நம்ம நீங்கள் என்ன தான் ஜிம்க்கு போனாலும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால நிறைய கெடுதல்லாம் உண்டு. அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏர்லி மார்னிங் நான் ஒரு 6 கிலோமீட்டர் போகிறேன். போதும். டயட் கண்ட்ரோல் வச்சுருக்கணும். சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்களில் கண்ட்ரோலாக இருந்தால் உடம்பு நல்லாவே வச்சுருக்கலாம். கண்ணுக்கு குளிர்ச்சியா அகல் விளக்கா செஞ்சு இருக்கு. ஏயா என்னைய காணும் திரிய காணும் அப்படின்னு கேட்டா, ஏங்க இது பூரா விற்கிறதுக்கு இனிமே தானே கார்த்திகை தீபம் வரும், அதுக்காக செஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த தருமபுரி ஏரியால பூரா அகல் விளக்கா செய்தாங்களாம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எல்லா வீட்லையும் வாங்கி எண்ணெயை ஊற்றி திரிய வச்சு விளக்கு ஏத்துங்க. என்ன இங்க அகல் விளக்குக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க, உத்தரகண்டான ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்க நல்ல பெரிய சாந்து சட்டி எனக்கு ஒரு அகல் விளக்கு ரெடி பண்ணி அதுல எண்ணெயை ஊற்றி திரிய பற்ற வச்சு அது மேல ஒரு பலூனை கட்டி பறக்க விட்டுருக்காங்க. அது நல்லா சங்கன்னு பறந்து போகுது. எல்லாம் தர்பாரை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பிய. இருக்கட்டும், சந்தோஷம். அதே நேரத்தில் உள்ள காடுகளை படுக்க வைங்க, தூங்க வைங்க. அடுத்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அவளை தயார்படுத்தணும்ரா. அதனால் இந்த வீட்டில் வேலை செய்கிற பெண்களும் என்ன செய்யணும், நல்லா உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறனா. ஆமாம், கண்ட நேரத்தில் தூங்கக்கூடாது, கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? நம்ம தர்பாரை பார்த்த சந்தோஷத்தை போய் நல்லா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி தூங்க. அடுத்த தர்பாரில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், செல்ஃபோனை அப்படி ஓரமாக வச்சுருங்க. சார்ஜிலலாம் போட்டு வைக்காதீங்க. சரியா? சில பேர் சார்ஜிலேயே போட்டு வச்சுட்டு போய் படுத்து தூங்க போகுது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.